தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனலின் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியோடு கூட வாழும் பொழுதுதான், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழும் பொழுது நமக்கு ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் பலன் கிடைக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த பலத்தோடு கூட நாம் இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தேவனை அறியாமல், அதாவது நிறைய பூமிக்குரிய கடவுள்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தையும், அவருடைய மகிமையையும், அவருடைய வல்லமையையும், அவருடைய ஆனந்த ஞானத்தையும் போதனையையும் அறிந்து கொள்ளாமல் நிறைய பேர் பாதி வயதை கூட கடந்து போக முடியாத அளவிற்கு மறுத்து போகிறார்கள், அல்லது கஷ்டத்திலே நஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் நீங்களும் நானும் இதற்கு விதிவிலக்கு. பிரியமானவர்களே, ஆகவேதான் நம்முடைய இரட்சகர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பூமியில வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து பல பாகங்களாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டு வந்தோம். 28 பாகங்கள் அதிலே நான் பேசி முடித்திருக்கிறேன், கேட்டு பாருங்கள். அதை முடித்த பிறகு இன்னொரு தலைப்பிலே, அதாவது காலி ஆகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை, இந்த தலைப்பிலே 3 பாகங்கள் கர்த்தருடைய கிருபையில போதித்திருக்கிறேன். அதனுடைய தொடர் போதனையாக, அதுவும் கடைசி பாகமாக இந்த பாகம் 4 வந்து அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக சொல்ல முடியும், நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளர முடியும், உயர முடியும், இடம் கொண்டு பெருக முடியும். காலியான சூழ்நிலையிலே கூட கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையிலே நாம் வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கீழாகாமல் மேலாய் இருப்போம், வாளாகாமல் தலையாய் இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜாலியாக வாழ முடியும் என்பதுதான் நான் இந்த காலை வேளையில ஆணித்தரமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆகவே இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய படைப்புகளை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து எவ்வளவு அக்கறையோடு கூட கர்சனையோடு கூட பல போதனைகளை 66 புத்தகம் கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம் கையிலே கொடுத்து இதை தினந்தோறும் வாசிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார். அதன் மேல் கவனமாய் இருக்க சொல்லியிருக்கிறார். படைப்பாளர் படைக்கப்பட்ட நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கட்டாயமான கடமை. அது அவரை கனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் படித்தே ஆக வேண்டும். படிக்கும் பொழுது நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய எல்லா விதமான காரியங்களும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் என்னுடைய வார்த்தையை நீ கவனி என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை நீ படி, வாசி, அதுமேல் கவனமாக இரு, இரவும் பகலும் என்று சொல்லுகிறார். ஏதோ மாதத்திற்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள், வருடத்திற்கு ஒரு நாள் படித்து விட்டு தூக்கி வைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதாகம புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இந்த கர்த்தரை அறிகிற அறிவுதான் நமக்கு உண்மையான அறிவு என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அறிவை பெற்றிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக காலி ஆக முடியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ சந்தர்ப்பத்தில் காலியானது போல கடந்த 3 பாகங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்கள். சாரிபாத் ஊரின் விதவை எப்படிப்பட்ட சூழ்நிலை, இதுதான் என்னுடைய கடைசி போஜனம், நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொன்னார்.
ஆனால் பல வருடங்கள் அதுக்கு பிறகு உயிரோடு கூட இருந்தார். அதற்கு காரணம் என்ன என்று நான் உங்களுக்கு போதித்திருந்தேன். அதே போல பேதுரு அவர்களுடைய படகு எல்லாம் காலியாகிவிட்டது, என்னால் உழைத்து பார்த்து விட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு அகப்படவில்லை, என்ன செய்வது என்று தலை பீத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவானவர் அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறார். என்ன நடந்தது? 2 படகு நிறைய மீன்களை அள்ளி கொண்டு வருகிறார்கள். எவ்வளோ பெரிய அற்புதங்கள்! காலியாகும் பொழுது கிறிஸ்தவ குடும்பம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம், வெளிச்சமாய் இருக்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் அதை எதனால் கொண்டு சாரமாக்கப்படும்? அது குப்பையிலே எரிவதற்கு தானே பயன்படும் என்பது போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் ஜாலியாக வலம் வர முடியும். பிரியமானவர்களே, பிசாசானவன் உங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. இம்மானுவேல் என்னும் நாமத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே படைத்தவர் படைக்கப்பட்ட நம்மை பார்த்து, அவருடைய மகள்களாகிய நம்மை பார்த்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, ஆதி ஆகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய உயர்வுக்காக, முன்னேற்றத்திற்காக எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்களும் நானும் கவனமாய் செவி சாய்ப்போம், கண்ணோக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சாட்சியை பல சாட்சிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலியாய் போனது, தரித்திரம், எல்லாம் முடிந்தது என்பது போல என்னுடைய வாழ்க்கை முடிந்தே போனது. ஆனால் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், சந்தோஷத்தோடு கூட இருக்கிறேன், சமாதானத்தோடு கூட இருக்கிறேன், தெய்வீக சுகத்தோடு கூட நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மருத்துவருக்கோ, மருத்துவ நிறுவனங்களுக்கோ, மருந்துகளுக்கோ ₹1 கூட நாங்கள் செலவு செய்ய தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்படவில்லை. காரணம், உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கெல்லாம் சிறந்த பிரதான மருத்துவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்படி உலகம் வேண்டுமானால் காலியாகட்டும், ஜாலி இல்லாமல் வாழட்டும், கஷ்டத்தோடு கூட வாழட்டும், நான் அவர்களை அப்படி வாழட்டும் என்று நான் விரும்பி சொல்லவில்லை. அது அவர்களுடைய அஞ்ஞானம். அவள் மனம் திரும்பி இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய காலியான வாழ்க்கை ஜாலியாக மாறும் என்பதற்காக தான், அதை சொல்வதற்காக தான் இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறேன். பெரியமானவர்களே, ஆகவே இந்த 4வது பாகத்தோடு கூட இந்த காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற இந்த தலைப்பை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் நான் அடுத்த முறை உங்களை சந்திக்க வருவேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். ஒரு கல்யாண வீடு என்று சொல்லும் பொழுது கானா ஒரு கல்யாணம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ரொம்ப ஃபேமஸ் ஒரு அற்புதம், இயேசுவானவர் செய்த முதலாவது அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கல்யாண வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க. என்ன காலி ஆயிடுச்சுங்க? அந்த திருமண ஏற்பாட்டாளரை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கிரௌடு. அந்த இடத்துல விஐபி என்று சொன்னால் இயேசுவானவரும் அவருடைய குடும்பத்தாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுவானவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அதை நான் வாசித்து விட்டு அதில் இருக்கிற உட்கருத்துக்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசித்து விட்டு தியானம் செய்வோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது என்ற இடத்துல திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சுங்க, காலி ஆயிடுச்சு. கற்சாடிகளை நிரப்பி வைத்திருந்த அனைத்து திராட்சை ரசங்களையும் வந்த கெஸ்ட்டுக்கு வந்து பரிமாறிட்டாங்க. இது கல்யாண ஏற்பாட்டாளருக்கே தெரியல, அந்த கல்யாணத்தில் அந்த மணவாளனுக்கே தெரியவில்லை, காலியாகி போனது. என்ன சூழ்நிலையில் இயேசுவானுடைய தாய் இடத்துல வந்து அவர்கள் வந்து பேசுகிறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று இயேசுவானவர்கிட்ட சொல்றதா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதற்கு இயேசுவானவர், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய வேலைக்காக, அவருடைய வேலை என்று சொல்லும் பொழுது அவருடைய டைம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் உங்களுக்கும் எனக்கும் கனிந்து வரக்கூடிய காலம். கர்த்தருக்குள் இருக்கிறபடினாலே
அவருடைய நேரத்திற்கு அவருடைய காலத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேர வேண்டும். அதுதான் நிரந்தரமான ஆசீர்வாதமாக தங்கும் என்பதையும் நீங்களும் நானும் இந்த காலை வேளையில புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது, குழம்பக்கூடாது என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதை அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அம்மா அப்படின்னு சொல்லல, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். உங்களை பார்த்து ஈவன் என்னை பார்த்தே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நாம் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னவெல்லாம் நம்மை பார்த்து இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய முயற்சி செய்வோம், முற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக காலியாகிற நம்முடைய வாழ்க்கை, காலியாய் இருக்கிறது போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நிச்சயமாக ஜாலியாக மாற்றப்படும். பிரியமானவர்களே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 காற்றாடிகளை அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். தண்ணீரை தான் நிரப்ப சொன்னார், திராட்சை ரசம் கொண்டு வந்து நிரப்புங்க சொல்லல. தண்ணீரை, சாதாரண திராட்சை ரசம் அங்கே இல்லை, காலியாயிடுச்சு. கற்சாடிகள் எல்லாம் காலியா இருக்கிறது, வெற்றுப்பனையா இருக்கிறது. இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி வந்தவர்களுக்கு பசியார, அவர்களுக்கு வயிறார நாம் உணவு கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தம்பதிகளை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போவார்கள். அந்த இடத்துல சாப்பாடு இல்லை என்று சொன்னால் எங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அல்லோல் படம் அந்த கல்யாண மண்டபம், அந்த கல்யாண சத்திரம், பெரிய குழப்பம். அங்கிருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட வெடிக்கும். அந்த அளவிற்கு அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி வந்தவர்களுக்கு உணவு உபசரிக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு அவமானமாக கருதப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கல்யாண விருந்து நடந்திருக்கிறது. அந்த நாளில இயேசுவர் அந்த காலின் பாத்திரங்களை நிரப்ப சொன்னார். அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில் இயேசுவனா நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக பந்தி விசாரிப்புக்காரன் அந்த நாளில எப்படி சொன்னானோ, எந்த மனுஷனும் அவன் எப்படி சொல்லுகிறான் பாருங்க, எந்த மனுஷனும் பந்தியை முன்பாக வருகிறவர்களுக்கு நல்ல விருந்தை கொடுப்பான், பின்பு போக 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 ரசம் இல்லை என்று சொன்னால் சாம்பாரிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி ரசமாக மாற்றி கொடுக்கிறது போல அந்த நாளிலே திராட்சை ரசத்திலும் தண்ணீரை ஊற்றி சுவையில்லாத திராட்சை ரசத்தை பரிமாறி இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை குறிப்பாக அழைத்து, என்னப்பா நீ இப்படி செஞ்சிட்ட, முன்னாடி நான் அதை சுவைச்சு பார்த்தேன், இப்போ கொடுத்துருக்கிற இந்த ரசம் ரொம்ப காஸ்ட்லியாக நம்பர் 1 ஒயினாக இருக்குது, திராட்சை ரசமாக இருக்குது, டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முதல் நான் நீர் கொடுத்தீரே அந்த திராட்சை ரசமும் நான் தான் சுவைத்து பார்த்தேன், பந்தி விசாரிப்புக்காரன் என்ற முறையில் அது இவ்வளவு சுவையாக இல்லை, ஆனால் ஏன் நீ இப்படி செய்தாய் என்று கேட்கிறார். யார் செய்தது? மணவாளன் அந்த அந்த திருமண வீட்டில் இருக்கிற அந்த அந்த திருமணம் செய்து கொள்ளுகிற அந்த நபரா செய்தார், அந்த மணவாளனா செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மணவாளனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார் இங்கே என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு ருசி குறைந்த உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த இயேசுவானவர் அந்த நாளிலே எப்படி அந்த கல்யாண வீட்டிற்கு ஒரு 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 விஐபி ஆக, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இன்விடேஷன் கொடுத்து அழைத்தார்களோ, அவர் அந்த இடத்துல வந்து இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த கல்யாண விருந்து எப்படி அல்லோல் பட்டு இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே அந்த திருமண வீட்டிலே அழைக்கப்பட்ட அந்த நம்முடைய இயேசுவானவரை போல இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே என்னுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் அவரை நாம் அழைக்கிறோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் நம்புகிறோமா? விசுவாசிக்கிறோமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோமா?
என்ற நினைவோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாளிலே காலியாய் இருந்த அந்த காலி குடங்களை திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று தகவல் வந்த மாத்திரத்தில் நான் நினைக்கிறேன் இயேசுவானுடைய தாயார் மரியம் அம்மா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடுச்சு, என்னை நம்பி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்களே, என்னுடைய மகன் வந்திருக்கிறாரு, அவருடைய சேஷர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லிதான் ஒரு கவலையோடு கூட அங்கலாய்ப்போடு கூட மகனை பார்த்து, மகனே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் மக்களை நோக்கி போகாதிருங்கள், அரசாங்கத்தை நோக்கி பார்க்காதிருங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய முகத்தை மட்டுமே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். காலியாயிருக்கிற நம்முடைய குடும்பம், வறுமையில் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம் நிச்சயமாக செழிப்படையும், மீட்சி பெற்றுக்கொள்ளும், மீட்பை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறேன். சங்கீதக்காரன் 34வது அதிகாரம் 8வது வசனத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், மனுஷர்கள் நல்லவர்கள் அல்ல, நம்முடைய அரசாங்கம் நல்ல அரசாங்கம் அல்ல, கர்த்தர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் இன்றும் நல்லவராக இருக்கிறார், அதுவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதக்காரன் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு சமையல்காரன் சொல்லுகிறது போல, எப்படி இந்த பந்தி விசாரிப்புக்காரன் ருசித்து பார்த்து முன்பு சுவைத்த அந்த திராட்சை ரசத்தின் சுவையை பார்க்கலாம், பின்பு இப்பொழுது சுவைத்திருக்கிற இந்த திராட்சை ரசம் மிகவும் ருசியாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டாரே, அதே போல ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் சுவைத்து பதிலை கொடுத்தது போல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த பூமியில வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியிலே ஜனத்திலே நீங்களும் நானும் வந்து சேர்ந்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, அந்த லிஸ்ட்ல நம்முடைய பெயர்கள் இருக்கிறதா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்ற லிஸ்ட்ல நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, 9வது வசனம் இப்படியாக வருகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, பற்றாக்குறை இல்லை, காலியாக போவதில்லை. 6 கற்சாடிகள், பெரிய பெரிய கற்சாடிகள் எல்லாமே காலியாகி போனது. ஆனால் அந்த இடத்துல இயேசுவானவர் இருந்தபடியினால் குறைவுபட்டு போகவில்லை, யாரும் தாழ்ச்சி அடையவில்லை. பிரியமானவர்களே, அந்த இடத்துல திருமண ஏற்பாட்டாளர் முகத்தில் யாரும் கரி பூச இயேசுவானவர் விடவில்லை. பிரியமானவர்களே, யார் வேண்டுமானாலும் உங்களுடைய முகத்திலே என்னுடைய முகத்திலே கரி பூசட்டும். அந்த சூழ்நிலையின் மத்தியில் இயேசுவானவரே, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், நீர் என்னுடைய இறைவன், நீர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய விமோட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமான், என்னுடைய ராஜா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த சூழ்நிலையெல்லாம் எம்மாத்திரம், இது இல்லாமல் போகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேனே என்று அவரிடத்தில் நீங்கள் பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் தியானம் செய்து கொண்டே வருகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கல்யாண வீட்டிலே அற்புதத்தை செய்தார், சாவு வீட்டிலே அற்புதம் செய்ய முடியுமா? ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீண்டும் வரப்போவதில்லை என்று அந்த நாளிலே யாரோ சொன்னதை என்னுடைய தாய் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதை இன்றும் நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். ஆண்டாண்டு காலமாய் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாண்டோர் மீண்டும் திரும்பி வர போவதில்லை. இதுதான் இந்த உலகத்தினுடைய வரலாறு, நியதி. ஆனால் இயேசுவானவர் இருந்தால், அதுவும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மறிக்கக்கூடாது என்பதில் நம்முடைய தேவன் படைப்பாளி உறுதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாராகிலும் 21 வயதுக்கு உட்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் மரண தருவாயில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சத்தியம் உங்களுக்கு நோக்கி வருகிறது. பிரியமானவர்களே, 3 வாலிப பிள்ளைகளை இயேசுவானவர் உயிரோடு கூட எழுப்பி தந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. லாசருவை அந்த இடத்துல உயிரோடு கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். கல்லறையில் வைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு கூட எழுப்பினார். இது 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 மகா பெரிய அற்புதம். அந்த வீட்டில் அந்த மகன் உயிர் போயிடுச்சு,
அந்த இடத்துல ஒரு சூனியமா இருக்கிறது, காலியா இருக்கிறார் ஒரு நபர். 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். இயேசுவானவருடைய நண்பர்கள் இவர்கள். இயேசுவானவர் அடிக்கடி இந்த குடும்பத்திலே வந்து பிரசங்கம் செய்து போயிருக்கிறார். அவருக்கு இவர்கள் பணிவிடை செய்தார்கள். லாசரு என்கிற அந்த சகோதரன், அந்த வாலிபன் இயேசுவானவருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பன் என்று கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வாலிப சகோதரனை மரித்து 3 நாள் ஆன பிறகு கல்லறைக்கு சென்று லாசருவே எழுந்து வா என்று சொல்லி மரித்து போன அந்த இளைஞனை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கிறாரு. காலியாய் இருந்த அந்த லாசரு இல்லாமல் அந்த வீடு காலியாய் இருந்த பொழுது, அந்த வாலிபர் மகன் இல்லாத அந்த வீட்டில் தவித்துக் கொண்டிருந்த 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜாலியான சூழ்நிலையை, அட்மாஸ்பியரே மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். நீங்கள் கலங்கவே கூடாதுங்க, திகைக்கவே கூடாதுங்க, பயப்படவே கூடாதுங்க. என் தேவன் எப்படி யோபு என்ற நாளில் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யார் இருந்தால் என்ன, யார் இல்லை என்றால் என்ன, என் தேவன், என் மீட்பர், என் ரட்சகர் இன்றும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில் என்னோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். மரித்து 3 நாள் ஆனாலும் அவர் எழுப்புவார். காலியாய் போய் இருக்கிற அந்த கற்சாடிகளில தண்ணீரை மட்டுமே ஊற்றி அதை திராட்சரசமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவன் கையிலே உண்டு பிரியமானவர்களே. அந்த நாளிலே பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் மாறாவின் தண்ணீர் குடிக்க முடியாமல் கசப்பாய் இருந்தது என்று முறையிட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன், அவர் ஜலத்தில் கலக்குகிற தேவன். சமுத்திரத்தில் அடித்துக் கொண்டு போனோம் நானும் என்னுடைய இளைய மகனும், தெரிந்தோ தெரியாமலோ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பெசன்ட் நகர் கடலுக்கு சென்றோம். ஆழ சென்று விட்டோம், அடித்துக் கொண்டு போய்விட்டோம். நேற்று கூட ஒரு செய்தி, பஞ்சாப் தேசத்திலிருந்து கபடி விளையாட்டு சொல்லி கொடுக்கிற ஒரு கோச், 24 வயது 25 வயது உள்ள ஒரு சிங், அந்த இளைய மகன் வாஷ்ட் அவுட் பை தி சீ. எதற்காக சொல்லுகிறேன், கடலுடைய தன்மை அதுதான், அதன் மேல் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட, நம்முடைய மீட்பர் இன்றும் உயிரோடு கூட, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, சொல்லுகிறோமே, அறிக்கை செய்கிறோமே. அவர் உங்களுக்கு எனக்கு அற்புதத்தை செய்யாமல் விட்டு வருவாரா? அடுத்து கொண்டு போன எங்களை திரும்பவும் அலையிலிருந்து, பேரலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்தாரு. இன்று நான் உங்களுக்கு முன்பாக அவருடைய சத்தியத்தை ஜீவனுள்ள சாட்சியாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய இளைய மகன் இன்று டோக்கியோவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த இடத்துல பணி செய்து கொண்டிருக்கிறான். சமீபத்தில் தான் ஜப்பான் தேசத்திற்கு சென்று எங்களுடைய குடும்பத்தாரோடு கூட, எங்களுடைய இன்லாஸோடு கூட இருந்தோம். எங்களுடைய பேத்தியை நாங்கள் பார்த்து முத்தம் கொடுத்து சந்தோஷமாய் நாங்கள் 15 நாட்கள் இருந்து வந்திருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறேன், அற்ப ஆயுசு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது பிரியமானவர்களே. ஒரு வாலிபனியா எழுப்பினார், லாசரு மட்டுமா எழுப்பினார். ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லப்படுகிற யவீருவின் மகள், அவளும் ஒரு 12 வயது உள்ள ஒரு சிறுமி. இயேசுவானவரிடத்தில் செய்தி வருகிறது, ஜெப ஆலய தலைவர் யவீருவுடைய மகள் இருந்து போய்விட்டாள் என்று சொல்லி வீட்டிற்கு வருகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தை தான். 100க்கு அதிபதி எப்படி சொல்லுகிறாரோ, நீர் இங்கேயே நின்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் கர்த்தாவே, என்னுடைய வேலையால் சொஸ்தமடைவான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை அவர் சொன்னால் போதும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன ஜபிக்கிறேன்னு தெரியுங்களா, உம்முடைய சித்தம், ஒரே ஒரு வார்த்தை, பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படட்டும், என்னுடைய குடும்பத்திலே செய்யப்படட்டும், என்னுடைய கையின் பிரயாசத்திலே செய்யப்படட்டும். அவ்வளவுதான். பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம், அந்த சித்தத்துக்குள்ளவே நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கீங்க. நீங்க கேட்டு நான் கேட்டுதான் அவர் புதுசா ஒன்று செய்ய போறது இல்லை. எத்தனை பேர் சூரியன் வேணும்னு கேட்டாங்க, எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு பிறக்கிறாங்களே, நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோமே. நீங்களும் நானும் கேட்டா, சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்து தொங்க விட்டு வைத்திருக்கிறார். ஆகாய மண்டலத்தில் காற்றை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், புசிப்பதற்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், வசிப்பதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார், உடுத்திக்கொள்ள உடையை கொடுத்திருக்கிறார், அணிந்து கொள்ள அணிகலன்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் மகாராஜா, ராஜாதி ராஜா, பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜா, அவர்தான் நம்முடைய அதிபதி. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது லாசருவையும் எழுப்புவார், யவீருவின் மகளையும்
எழுப்புவார். தலித்தா கூமி என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா. வாசிக்க நேரம் இல்லை, படித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24 வசனம் வரைக்கும். அதே போல முடிந்தால் அந்த அத்தியாயம் முழுவதும் வாசித்து பாருங்கள். 41 42 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நானே வாசித்து விடுகிறேன். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்திரு. இன்னும் நீ பிரயாணம் செய்ய வேண்டிய தூரம் மிகவும் அதிகம். எலியாவிடத்தில் அந்த நாளிலே சொன்னார், எழுந்திரு, உட்கார்ந்து இருக்காதே, சோம்பலாய் இருக்காதே, உறங்கிக் கொண்டு இருக்காதே, சிறு பெண்ணே நீ எழுந்திரு, தலித்தா கூமி என்று சொன்னார். இப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட இழப்புகள் வர அனுமதிப்பாரா? ஒருவேளை வந்தாலும், பெர்ஹாப்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒருவேளை வந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும், மக்களை நோக்கி பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, விசுவாசிகள் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் படித்து பெற்றுக்கொள்ள முடியாத பட்டத்தை, விசுவாசிகள் என்ற பட்டத்தை நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பட்டத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இறைவன் மேல் மட்டும்தான் நம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் மட்டும்தான் பிரகாசம் அடையும், வெட்கம் அடையாது. மக்களை நோக்கி பார்த்தால் நம்முடைய முகம் வெட்கப்படும், பிரகாசம் அடையாது பிரியமானவர்களே. அதே போல நாயின் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 16 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதை நானே வாசித்து விடுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 16 வசனம் வரை. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் அநேகர் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தான். கணவன் இல்லைங்க, கணவன் காலி. ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, தலைவன் இல்லை, சூனியமாய் இருக்கிறது, கைம்பெண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் பேர் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு, சிறுபெண்ணே எழுந்திரு, லாசருவே வெளியே வா. இந்த இடத்துல சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இது ஒரு கதை அல்லங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு ஊரிலே ஒரு ராஜா என்று சொல்லுவார்கள், அது என்ன ஊர் என்று சொல்லப்பட்டிருக்காது. இந்த இடத்துல பார்க்கிறோம், கானான், கலிலேயாவில் உள்ள கானான் என்னும் ஊர். இது ஒரு கதை சுற்றுகிற நேரம் அல்ல, கதையை சொல்லுகிற நேரமும் அல்ல. நடந்த சரித்திரத்தை ஆதாரத்தோடு கூட நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நாயின் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானா ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவனுடைய மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே எந்த ஊர், என்ன பெயர், தகவன் பெயர் என்ன, தாயின் பெயர் என்ன, அந்த தாய்க்கு கணவன் இருக்கிறாரா அல்லது கைம்பெண்ணா இருக்கிறாரா, அவளுக்கு எத்தனை பிள்ளைகள், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். பயமடைந்து, மகா தீர்க்கதரிசி சொல்லுங்க. உலகத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டுங்க, எனக்கும் தெரியும். ஒரு அருமையான தீர்க்கதரிசி இலங்கை தேசத்தில் நெகும்போ என்னும் பட்டணத்தில் விமான நிலையம் அருகில் ஜெரோம் பெர்னாண்டோ என்று சொல்லுகிறவர் மிகவும் அழகாக தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருக்கிறார். நடக்க போவதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்க்க தரிசியாக அந்த சபையிலே போதகராக இருந்து கொண்டிருக்கிறார். நிறைய தீர்க்க தரிசிகளை நமக்கு தெரியும். எசேக்கியா பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகிற எசேக்கியா அண்ணனை எனக்கு தெரியும். அவர் நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி. 5 விதமான ஊழியக்காரர்கள் இந்த பூமியில உண்டு. இன்றும் நானும் உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருடைய
வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவனாக, தாளந்தை பெற்றவனாக வந்து போதித்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். என்ன சொல்றாங்க? எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களையும் என்னையும் சந்திக்கத்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில இறங்கி வந்தாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த 3 வாலிப பிள்ளைகளுடைய வீட்டில் மரணம் என்று வந்த பொழுது அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு இருள், எப்படிப்பட்ட ஒரு 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 கஷ்டம், மன கஷ்டம், மன நோவு. அதாவது ஒரு 70, 80, 90 வயது, 100 வயது உள்ளவர்கள் மரித்தார்கள் சொன்னால் சந்தோஷமாக அடக்கம் செய்து விடுவார்கள், போனதே மேல் என்று சொல்லுவார்கள். ஆனால் வாலிப பிராயத்தில் இப்படி அகால மரணம் வரும் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னுடைய தம்பி ரட்சிக்கப்பட்டு இறந்து போனார். அவருக்கு சரீரத்தில் சுகவீனம் இருந்து, அப்பொழுது அவருக்கு 38 வயது. இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், 38 வயதில் நீ எப்படி மரிப்பாய்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விசுவாசம் உனக்குள்ளே குறைந்து போனதோ என்று என்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தம்பியை நினைக்கும் பொழுதெல்லாம் எந்த சூழ்நிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும், இன்று நான் உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்து காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்று சொல்லுகிறேனே, அதற்கு காரணம் என்ன? சரீரத்தில் உங்களுடைய சுகம் காலியாகி போய்விட்டதா? உங்களுடைய ஆத்மாவில் இருக்க வேண்டிய சந்தோஷம், சமாதானம் காலியாகி போய்விட்டதா? சூழ்நிலை நிமித்தம் அல்லது உங்களுடைய பங்காளிகள், பகையாளிகள் நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் பலகீனம் ஏற்பட்டு உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் உங்களுக்கு பலகீனம் இருக்கிறதா? நோய்கள் இருக்கிறதா? எந்த சூழ்நிலையிலே நீங்கள் காலியாகி இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஜாலியாக்கக்கூடிய தேவன் காரியங்களை, அப்படி காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று நான் பார்க்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்தில். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், யோபுடைய காரியங்கள் என்னங்க? எல்லாவற்றையும் 2 எத்தனையா மாற்றி கொடுக்கிறாருங்க. 1க்கு 2. எல்லாரும் சொல்லுங்க, 1க்கு 2 கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நம்மோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். 2 வாலிப மகன்களையும் 1 வாலிப பெண்ணையும், அதாவது ஒரு 12 வயது உள்ள சிறுமி, 3 பேரையும் உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கே ஏன் சொல்ல மாட்டாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று தேவனை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பயம், அந்த நடுக்கம் நம்முடைய தேவனுக்குள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நான் சொல்லுகிறதல்ல, என்னுடைய உபாத்தியாளர்கள் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, என் தாய் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்களெல்லாம், என் தகப்பன் 42 வயதில் இறந்து போனார், என்னுடைய தாய் 80 வயதில் இறந்து போனார்கள். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், நோவா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகள் என்று சொன்னார். ஆகவே எந்த மருத்துவன் சொல்லுகிற டிக்ளரேஷன் எனக்கு வேண்டாம், எந்த ஜோசியக்காரன் சொல்லுகிற டிக்ளரேஷன் எனக்கு வேண்டாம். ஒரு சிலர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவம் என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் எனக்கு முடிவு அல்ல என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கிற நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி இருக்கிறாரே, மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 ஆண்டுகள். படைத்தவர் படைப்பாளியை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இறுக பற்றிக் கொள்கிறேன், நீங்களும் இறுக உடும்பு பிடியாக பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், சும்மா பற்றிக் கொள்ளக்கூடாது. அவர் சொன்னா நான் அதை கேட்டுட்டேன், அப்படி இல்லை, ஆணித்தரமாக நம்ப வேண்டும். கர்த்தர் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனுஷன் சொல்றதெல்லாம் ஆயிடாதுங்க, பிசாசு சொல்றதெல்லாம் ஆயிடாதுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இதே தான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரிப்பீட்டட்லி சேயிங் த சேம் திங். பயப்படாதே. Fear not thou art. Is there anything too hard for me? I am thy God. I am miracle working God. I am wonder working God. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன், மாறாத தேவன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற மகன்கள் மகள்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். வறண்டு போனது போல சூழ்நிலையில் இருந்தாலும்
மேகங்கள் திரண்டு வரும் பொழுது எப்படி மழை பொழிகிறதோ அதுபோல வானத்தின் மலைக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு தலையாய் இருக்கிறார், தலைவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் கீழே நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பெரியமானவர்களே, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில காலியானது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில எல்கேஜி ஸ்டூடெண்டை போல தானே இருந்தேன். நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க. ஒரே நாள் எல்லா அறிவும் வரலையே. ஒரு மாதத்துல வந்துடுச்சா தேவனை அறிகிற அறிவு முழுமையா? ஒரு வருஷத்துல வந்ததா? இல்லை, பல வருடங்கள் தேவைப்பட்டது. வர 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 கர்த்தருடைய அறிவிலும் ஞானத்திலும் நாம் வளரும் பொழுது வர வர வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாதே என்று சொன்னாரு. அது போல நீங்களும் நானும் கலங்கரை விளக்கத்தை போல இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ்ந்து காட்ட முடியும். 120 ஆண்டுகள் ஏன் வாழ வேண்டும்? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், சாட்சியின் பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள், அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சுவாசிக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள். அதன் மூலமாக நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று 120 ஆண்டுகள் வாழும் பொழுது இந்த உலகம் அதை பார்க்கும். என் குடும்பத்திலே அகால மரணம் வந்து விட்டதே. சிறு குழந்தைகள் இறந்து விட்டார்களே, வாலிபன் இறந்து விட்டானே, வாலிப ஸ்திரீ மரித்து போனாலே, என் குடும்பத்தில் அவலட்சணமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. கணவன் சிறு வயதிலே இறந்து போனாரே, என் மனைவி என்னை விட்டு ஓடி போய்விட்டாலே, என்னென்னவோ நடக்குதுங்க. சிலதெல்லாம் சொல்றதுக்கு முடியுது, சிலதெல்லாம் சொல்றதுக்கே முடியல. அதுவும் இந்த நூற்றாண்டுல கடந்த சில காலங்களாக, வருடங்களாக சொல்லவே முடியவில்லை. உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் கிரைம் நியூஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை எல்லா டிவி சேனல்லையும் போடுறாங்க. நடந்தது என்ன, குற்ற பின்னணி, எஃப்ஐஆர், இதெல்லாம் பார்க்கறதுக்கே முடியலைங்க. திருப்பிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக சுட்டுறாங்க, தேவனுடைய படைப்புகளை எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. மீத நேரத்தில் இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதிகாலமே அவரை நோக்கி பார்க்க வர வேண்டும் என்று சமூகத்தில் உட்கார்ந்து அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பெரியமானவர்களே, அசம்பாவிதங்கள் நடக்கட்டும், அது உலகத்திற்கு. அவர்கள் மனம் திரும்பி இறைவனிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஜாலியாக மாறும். விசுவாசிகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த தலைப்பு இருக்கிறது பாருங்க, அது அருமையான தலைப்பு. இந்த பாகத்தை தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அடுத்த தலைப்பை நான் இப்பொழுதே சொல்லி விடுகிறேன், உங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதுதாங்க தலைப்பு. Because he knows my name. அவ்வளவுதான். I will rescue him, I will honor him, I will protect him, I will bless him. அவருடைய நாமத்தை அறிந்திருந்தாலே போதும், அவ்வளோ ஆசீர்வாதம். அதோட விளக்கங்களை எல்லாம் நான் போதனையாக அடுத்த தலைப்பில் நான் கொடுக்க வருவேன். இத்தோடு கூட இந்த 4ஆம் பாகத்தோடு கூட காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற சத்தியத்தை நான் நிறைவு செய்கிறேன். இதை முடிக்கவே முடியாதுங்க. எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டு போச்சு, அதனால முடிக்கிறேன். நிறைய இருக்கு. ரூத்துடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? காலியா போச்சு. கணவன் இல்லை, மரித்து போனார். அந்த இடத்துல அவருடைய மாமனாரும் இல்லை. ஆண்கள் 3 பேர் மரித்து போனார்கள். 3 பெண்மணிகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கைப்பெண்களாக இருக்கிறார்கள். ஓர்பால், ரூத் மற்றும் அவருடைய மாமியார் நவோமி. என்ன நடந்தது? எல்லாமே காலி, சூனியம், இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, இருள் சூழ்ந்த ஒரு பாதாளத்தில் வாழ்கிறது போல ஒரு வாழ்க்கை. என்ன நடந்தது? சந்ததியாக மாறும். நம்பிக்கை வேணும், விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான தேவன், சத்தியமுள்ள தேவன் என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அரைகுறையா பற்றி கொண்டிருக்க கூடாது. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இன்னும் மேலோங்கி வாழ முடியும். பெரியமா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உலகத்தில் இருக்கிற போதகர்கள் எல்லாம் அவரை குறித்து போதனை பண்ணினாலும் அவருடைய நற்கிரியைகளை போதித்து முடிக்கவே முடியாது என்று சொல்லி
இத்தோடு கூட என்னுடைய உபதேசத்தை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். காட் bless you all. Bye bye. God bless you. வணக்கம்.